சன் டிவி புகழ், விஜய் டிவி புகழ், மாணவ செல்வங்களின் நம்பிக்கை நட்சத்திர நாயகன் திரு இமான் அண்ணாச்சி அவர்களை வருக வருக என்று சொல்லுங்கள் அழைக்கிறோம். வாங்க வாங்க, காமராஜர் மேடையில் 2 வார்த்தைகள் சொல்லுங்க சொல்லுங்க என்று அன்புடன் சொல்லுங்க. வாங்க வாங்க. நாங்கள் இப்போ காமராஜர் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிட்டுருக்கோம். 123வது பர்த்டேக்கு நம்ம கிளம்பியிருக்கோம். பத்த வச்சுட்டு யாரும் எங்க போகாதீங்க. அப்படி இல்லைங்க ஒரு ஸ்டில் எத்தனை எடுக்கிறது மாமா மாமா யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல
பண்ணுங்க ப்ளீஸ். போங்க போங்க கும்பிடுங்க. அப்படியே இருங்க. காலி பண்ணிக்கிறேன். ஈராறும் கடலுடுத்த நிலமடைந்த கேளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டனிது தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனை திருநாடும் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அதை காலு பணிந்து குழந்திரவாரி தாய் மணிக்கொடி பாரி
பிறப்பு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் மனமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் என உறுதி அளிக்கிறேன். Hello, hi. Hello. Hi. சேர் போடு. இங்க வாங்க. அக்கா இங்க பாருங்க அக்கா. முருகேசன் மேடைக்கு வரும்படி அன்புடன் நினைக்கிறோம். விஜயனனை அன்புடன் நினைக்கிறோம். ஹாய். பெருந்தலைவர் கு. காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த தினம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் கோவை வடக்கு நாடார் சங்க பொதுச் செயலாளர், கூடலூர் நகராட்சி மன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்மாடசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உலகம் எவ்வளவு உயர்ந்ததோ பெருமை வாய்ந்ததோ அதுபோல
ஒரு மனிதன் உயர்ந்தவனாகவும் பெருமையாகவும் போற்றக்கூடிய ஒரு உன்னத தலைவர், ஆகச் சிறந்த அகிலம் போற்றும் அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவருடைய இந்த 123வது பிறந்தநாள் விழாவை கோவை வடக்கு நாடார் சங்கம் மற்றும் நாடார் மகாஜன சங்கம் இணைந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற கோவை வடக்கு நாடார் சங்கத்தின் தலைவரும், கோவை நாடார் சங்கத்தின் துணைத் தலைவரும், நாடார் மகாஜன சங்கத்தின் கோவை நாடார் தலைவருமான அருமைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் நமது பகுதியிலே ஒவ்வொரு வருடமும் இந்த நமது காமாதிர் விழா அழைப்புகளை நாங்கள் அழைப்பு கொடுக்கும் போதெல்லாம் இன்முகத்தோடு இந்த எங்களுடைய பெருந்தலைவருக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை மரியாதை நிமித்தமாக வருடந்தோறும் அழைக்கின்றீர்கள். அது எங்களுக்கு பெருமை என்று நமது தேசிய கொடியை பட்டோலி வீசி பறக்க விட்டு சென்ற அமர்ந்திருக்கின்ற நமது கவுண்டம்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் PRG அருண்குமார் அவர்களே, அதுபோல நமது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய AK சிறுராஜா அவர்கள் நாங்கள் அழைப்பு வழங்கும் போது இது நீங்க நேரடியாக சொல்லவிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டிப்பாக வருவோம், எந்த வேலை இருந்தாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வோம் என்று அவர்கள் எங்களுக்கெல்லாம் அனுமதியோடு உபசரித்தார்கள். அண்ணனுக்கும் நன்றி. அதுபோல நமது கூடூர் நகராட்சியின் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய மனதிலும் நீங்க இடம்பெற்ற கூடூர் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஐவரசு அவர்கள் இப்போது சில நேரத்தில் வர இருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்கின்றோம். அதுபோல பெரியநாயக்கம்பாளையம் பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஸ்வபிரகாஷ் அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். அதுபோல நமது கூடூர் நகர செயலாளர் அண்ணன் குருந்தாச்சலம் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வரவேற்கின்றோம். அதுபோல அவர்களுடன் இணைந்து வந்திருக்கின்ற GP மோகன் அண்ணன், பாலதண்டாபாணி, விஜயன், அஸ்வின், முருகேஷ், செல்வம், செல்வகுமார், மோகன்குமார், குணசேகரன், முத்துக்குமார், ரங்கநாதன் அனைவரையுமே இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல தொழிலதிபர் அண்ணன் S. குமார் அவர்கள் மற்றும் கோவை வடக்கு சங்கத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பவுல் கராசின், விளைச்சல் கல்லூரி உறுப்பினர், நாடார் மகாஜன சங்கத்தின் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயன் அவர்கள் மற்றும் இந்த பகுதியின் கூடூர் நகராட்சியுடைய 10வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அருமை அக்கா சங்கீதா செல்வகுமார் அவர்கள் மற்றும் 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் பேங்க் முருகேசன் அவர்கள் மற்றும் இந்த 9வது வார்டு உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய அகில் சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் சேர்மதுரை அண்ணாஜி அவர்கள், ஜெயசுராஜ் அண்ணன் மற்றும் தொழிலதிபர் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நோட்டு புத்தகம் வழங்குவதற்காக அன்போடு வந்திருக்கின்ற சங்கர் நாராயணன் அவர்கள், அருள்தாஸ் அவர்கள் மற்றும் கோவை வடக்கு நாடார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் SR விமல்ராகவன் அவர்கள், அவருடன் இணைந்து வந்திருக்கின்ற பொருளாளர் ராஜமாணிக்கன் அவர்கள், அதேபோல் சூசை சேவராஜன் அவர்கள் மற்றும் ஸ்டீவன் அவர்கள் மற்றும் நமது அருண்குமாரன் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், ஜெய்சிங்கராஜ் அவர்கள், ராபர்ட் கன்னடி அவர்கள், கலாவதி அவர்கள், சாம்ராஜ் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். மேலும் நமது வட்டாட்சி அலுவலர் மரியாதைக்குரிய மேடம் ராஜம்மா அவர்கள் மற்றும் ராஜேந்திரன் சார் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற பள்ளி மாணவ செல்வங்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இந்த 123வது பிறந்தநாள் விழாவிலே சிறப்பாக இந்த விழாவை ஏற்ற வேண்டும் என்று, அதுவும் தீப ஒளியோடு ஏற்ற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே இந்த பகுதியை சார்ந்த நமது சமுதாய மக்களுடைய மகளிர் அணியினர் ஒரு 123 பேர் வந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் அருமையான ஒரு தீபம் ஒரு ஏற்றி காமராஜருக்கு ஒளி கொடுத்தார்கள். அவர் இந்த தமிழகத்துக்கே ஒளி கொடுத்தாலும் அவருக்கு இன்றைய தினம் 123 மகளிர் அவர்கள் ஒளி கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த விழாவில் சிறப்பாக இருக்கின்ற பொறுப்பேற்கின்ற அனைத்து நம்ம கோவை வடக்கு நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று
இந்த விழா சிறப்பாக நடத்தும்படி அனைவரையும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய எஸ் உமா மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்குவத மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி அறிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழா இந்த பணியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு முதலில் பெருந்தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் திரு PRG அருண்குமார் அவர்களுக்கும் இங்கே தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்துக் கொண்டும் மருத்துவ முகாமை திறப்பு செய்த மேட்டுப்பாளையம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு AK செல்வராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்து எங்களை எல்லாம் தெரிவித்திருக்கும் கோவை நாடார் சங்க பொதுச் செயலாளர் திரு விமல் ராகவன் அவர்களுக்கும் பொருளாளர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் இந்த பணியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு முழு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது சார்பாக சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் என்பது பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். அதற்காக இன்று நாங்கள் உங்களை எல்லாம் பொது நலத்தோட காமராஜர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் வழியில் நாம் சிறிதளவாவது அவருடைய கொள்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. கழிந்த வருடத்தை விட இந்த வருடம் ஒருபடி மேலே சென்று பொதுமக்களும் பயன்படும்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவ முகாம் ஏற்படுத்தியுள்ளோம். KMC ஹாஸ்பிட்டல் மருத்துவ குழுவுக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த மருத்துவ முகாமில் பயன்படும் போது இங்க தமிழகத்தின் அரசினுடைய காப்பீடு திட்டத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு முழு சிகிச்சையும் இலவசமாக அளிக்கப்படும் என்பதால் அந்த மருத்துவ முகாத்தை நாங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணி இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் மீண்டும் பிறந்து வா என்று நாங்கள் பெருந்தலைவரை வணங்கி இன்னைக்கு மகளிரெல்லாம் ஒரு சங்கம் என்று சொன்னால் பொதுவாக ஆண்கள் கூடி ஒரு விழா எடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நமது பகுதியை சார்ந்த மக்கள் இத்தனை பேரும் ஒற்றுமையாக தீப ஒளி ஏற்ற வேண்டும் என்பதற்காக உடனே எல்லாருமே ஒரு அழகிய சீருடையில் நின்று வந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய தீப ஒளியின் லட்சியங்கள் என்னவாக இருந்தது என்றால் மீண்டும் பிறந்து வா காமராஜர், அதாவது எங்களுக்கு நீங்கள் அளித்த இலவச மருத்துவத்தை கொடு தலைவா, நீங்கள் கொடுத்த இலவச மருத்துவத்தை கொடு தலைவா, நீங்கள் கொடுத்த இலவச கல்வியை கொடு. இந்த இரண்டையும் இந்த பிறந்த நாளிலே காமராஜரிடமே நாங்கள் வேண்டுகோள் வைத்து தீபமேற்றி நாங்கள் இன்று வேண்டிக் கொள்கிறோம். மக்களுக்கு அடிப்படை படிப்பும் நம்மளுடைய தொழிலும் நம்மளுடைய மருத்துவமும் இன்று சிறப்பாக இருந்தால் நம் நாடு என்ற ஒவ்வொரு வீடும் தலை சிறந்து விளங்கும். வீடு தலை சிறந்து விளங்கினால் இந்த நாடும் முன்னேற்ற பாதையில் செல்லும். அன்றைய எதிர்கால திட்டத்தை மையம் கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்கள் விரிவாக பேசுவதற்காக நம்ம மேடையை அலங்கரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் கண்ணி என்பதற்காக பெருந்தலைவரை பற்றி அவர்கள் பேசினால் நமக்கு எண்ணம் இனிமையாக இருக்கும். மற்றபடி இங்கு வந்திருக்க குழந்தைகளுக்கு
ஒரு பூஸ்ட் என்னவென்று கேட்டால், அதாவது வெளியே ஒரு நடிகரோ ஒரு விஐபியோ கூப்பிட்டு ஒரு ஸ்கூலுடைய விளம்பரத்துக்காக அவர்கள் பல லட்சங்களை செலவு பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் ஒரு இன்பம் வர வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் நாங்கள் அரசு பள்ளி குழந்தைகளும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இந்த சங்கத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சாமிசெட்டிப்பாளையத்தில் ஒரு பள்ளிக்கு நாங்கள் பீரோ வழங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதையும் நமது தலைவர் மூலம் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதுபோல் அனைத்து குழந்தைகளுக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய நோட்டுகள் வழங்க உள்ளோம். காமராஜருடைய கல்வி திருவிழாவாக அனைத்து பள்ளிகளிலுமே தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து பள்ளிகளிலுமே நாடார் மகாசனத்தின் சார்பாக கல்வி திருவிழா நடத்தி காமராஜருடைய புகழை நாம் சேர்ப்பதில்லை, அவருடைய புகழும் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய லட்சியமும் அவருடைய கடமை கண்ணியம் எளிமை இதை ஒவ்வொரு குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கல்வி திருவிழா தமிழகம் முழுவதும் நடத்தினோம். அதில் மிகப்பெரிய வெற்றி இன்று மதுரையில் அதனுடைய மாநில அளவிலான விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல உங்களுக்கு இன்று மிக சிறப்பாக உங்களை மகிழ்ச்சூட்டும் வண்ணமாக ஈமான் அண்ணாச்சி அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அவர்களையும் என சிறிது நேரத்தில் வருகை தர உள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு, இன்னும் மேடைக்கு வருகின்ற தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு விழாவினை சிறப்பித்து தரும்படி விழா மீண்டும் மீண்டும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, கோவை வடக்கு நாடார் சங்கம் மற்றும் நாடார் மகஜன சங்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜ் அவர்களுடைய 123வது பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குகிற இந்த பூர்வ விழாவில் வரவேற்புரையாற்றியிருக்கிற மரியாதைக்குரிய திரு பொன் மாடசாமி நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற கோவை வடக்கு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலே படிக்கிற குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்குதல், அதே போல பள்ளி படிப்பிலே முதலிடம் 2ஆம் இடம் பெற்றிருக்கிற 3ஆம் இடம் பெற்றிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், இந்த முறை இலவசமாக மருத்துவ முகாமையும் சேர்த்து நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு மிக சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். இளமையில சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராகி அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி எனக்கு பதவியே வேண்டாம் என்று பதவியை துறந்துவிட்டு சென்றிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜ். தன்னுடைய ஆட்சி காலத்தில் குழந்தைகள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக 12,000 துவக்க பள்ளிகளை துவக்கிய ஒரு ஒப்பற்ற தலைவர். பள்ளியை மட்டும் துவக்கிவிட்டால் போதாது,
அந்த குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் கல்வியிலே மட்டும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தவில்லை. இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கிற கொண்டு வரப்பட்டிருக்கிற அனைத்து தொழிற்சாலைகள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களாலே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற அணைகள் அனைத்தும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களாலே கட்டப்பட்ட அணைகள். ஆக தன்னுடைய பதவி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவே உழைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவருக்கு ஆண்டுதோறும் நம்முடைய நாடார் சங்கத்தை சார்ந்த சகோதரர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவத்துக்கு மாலை நிறுத்திவிட்டு இந்த பள்ளியின் முகப்பிலே இருக்கிற பிற நம்முடைய மகாத்மா காந்தி, அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோருக்கும் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய தலைவர்களுக்கெல்லாம் மாலை அணிவித்துவிட்டு அந்த தலைவர்கள் சென்றிருக்கிற வழியில் ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கேற்ப ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த நாடார் சங்கத்தை சார்ந்த சகோதரர்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு வேண்டிய உபகரணங்களை வழங்குகிறார்கள், உதவித்தொகையும் வழங்குகிறார்கள். ஆக அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி நான் இன்னும் என்னுடைய காரமடை வட்டார பகுதியிலே இருக்கிற ஒரு 2 நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அங்கே 10:30 மணிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் இப்பொழுதே 10:35 மணி ஆகிவிட்டது. காலத்துடைய அருமை கருதி எனக்கு பின்னாலே மேடையில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய வாழ்வை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். நான் சொல்லுவதெல்லாம் நம்முடைய அன்பிற்குரிய குழந்தை செல்வங்கள் இங்கே உறுதிமொழி எடுத்தீர்கள். யார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களுக்கும் மரியாதை கொடுப்போம் என்று உறுதி எடுத்திருக்கிறீர்கள். அதே போல எல்லோருக்கும் படித்து வேலை வாய்ப்பு பெற்று அனைவருக்கும் உதவுகிற அந்த பணியை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நல்ல உறுதிமொழியை உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல முறையில் நீங்கள் கல்வியை கற்று நீங்கள் எடுத்த உறுதிமொழிக்கு ஏற்றாற் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து இந்த உரையாற்றுகிற இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற நாடார் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நிறுத்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓபன் பண்ணி நமக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறை ஆசிரியர் போல மிக எளிமையாக உரையாற்றி இது சிறப்பித்துள்ள மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் அண்ணனுக்கு கோவை வடக்கு நாடார் சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்து மற்றும் அவர்களுடைய குறுந்தரங்களால் கவுண்டம்பாளையம் ஊராட்சி மன்ற பள்ளிக்கு டிவி நாங்கள் சங்கத்தின் மூலம் வழங்க உள்ளோம். தலைமை ஆசிரியர் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காமராஜர்களுடைய பிறந்த நாள் வந்தாலே அனைத்து வீதிகளிலும் வீடுகளுக்கு சென்று அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சாக்லேட் கொடுத்து இனிப்பு கொடுத்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து அவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு உண்மையான காமராஜருடைய பக்தருக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு PRG அருண்குமார் அவர்களும் AK செல்வராஜன் அவர்களும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள். பள்ளியின் தேசிய கொடியை ஏற்றி பெருந்தலைவர் காமராஜருக்கு மாலை அணிவித்து எத்தனையோ பணிகள் இருந்தாலும் நமக்கு வருடந்தோறும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருந்தல் அண்ணன் PRG அருண்குமார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது பகுதியை சார்ந்த குருதாச்சலம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. நகர செயலாளர் திரு குருதாச்சலம் அவர்களை கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்த விழாவிற்கு வருகிறது எங்களை பெருமைப்படுத்தி சிறப்பித்துள்ளார்கள். அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்திலே கோவை வடக்கு நாடார் சங்கம் மற்றும் நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் ஐயா அவர்களுடைய 123வது பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக நம் பள்ளியிலே கொண்டாடப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய வடக்கு நாடார் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அருமை நண்பர், கடந்த 25 ஆண்டுகள் நண்பர், தொடர்ந்து இந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவி முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர்கள் அனைவரும் ஒரே யூனிஃபார்மாக இருக்காங்க. யார் ஆசிரியர் பெருமக்கள், யார் நம்முடைய வடக்கு நாடார் சங்கத்தோட உறுப்பினர்கள் என்றே தெரியாத அளவிற்கு மிகவும் அருமையாக ஒரே யூனிஃபார்மாக இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோவை நாடார் சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஆர் பாஸ்கரன் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா ஒரு நிமிஷம், இங்க வந்திருக்கிற எல்லாருமே நம்ம உறுப்பினர் தான். இந்த சந்தேகம் அந்த அளவுக்கு மிக அருமையாக வந்து இந்த விழா சிறப்பாக ஒரு யூனிஃபார்மா வந்தாதான் அந்த ஒரு விழாவிற்கே அது பெருமை. பெருந்தலைவர் ஐயாவை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். அது இல்லாம வடக்கு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொதுச் செயலர் அன்பு நண்பர் திரு மாடசாமி அவர்களே, பொருளாளர் திரு பவுல் கிளாசிங் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, சேர்த்து உறுப்பினர்களே,
இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட அறிவுமிக்க ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவ செல்வங்களே, கவுண்டமலை ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கோவை நாடா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஆர் பாஸ்கரன் அவர்களுடைய சார்பாக அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நேரமின்மை காரணமாக நிறைய பங்கனுக்கு போக வேண்டும். ஒரு சில அவர்களினுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் ஐயாவை பற்றி பல விஷயங்கள் சொல்லுவாங்க, படிக்காத விஷயத்தை சொல்லுகின்றேன். அருமையான இந்த பள்ளி இன்று இவ்வளவு அருமையான ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி மாதிரி காணப்படுவதற்கு காரணம் பெருந்தலைவர் ஐயா அவர்களை. இந்த பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு சமச்சீருடைய என்று சொன்னால் அதற்கு காரணம் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக அருமையான பள்ளிக்கு அருமையப்படுத்துவர் பெருந்தலைவர் ஐயா அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில்தான் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பெருந்தலைவர் ஐயா அவர்கள். அதற்கு பிறகு வந்த மற்ற கட்சிகள் தான் அதை சத்துணவு திட்டமாகவும் ஊட்டச்சத்து திட்டமாகவும் மாற்றியது. அனைத்து திட்டங்களுக்கும் அடிவகுத்தவர் பெருந்தலைவர் ஐயா அவர்கள். அவர் வாழ்ந்த இந்த சமுதாயத்திலே பிறகு பெருமை எழுகின்றோம் நாங்கள். அவரை பற்றி நாங்கள் பேசுவதை விட மாற்று சமுதாயத்தினரும் மாற்று மதத்தினரும் அவரை பற்றி பேசுவதுதான் எங்களுக்கு பெருமை. அவர் எந்த காலத்திலுமே அவர் ஜாதி மதம் பாராத ஒரு இனத்தலைவர். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பெருந்தலைவர் அவர்களுடைய ஐயாவை பற்றி பேசாமல் எந்த அரசியல்வாதிகளும் அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே அந்த அருமையான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி நம்மளுடைய வடக்கு நாடா சங்கத்தில் நான் சட்ட ஆலோசனை இருக்கின்றேன். இந்த பெரியநாயக்கன் பாளையம் என்னுடைய குடும்பம் மாதிரி. பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள மக்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நான் எப்பொழுதும் கருதுவேன். எந்த நேரத்திலும் பெரியநாயக்கன் பாளையம் அந்த ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணாம நான் சென்றதே இல்லை. எங்களுடைய சங்கத்துடைய நிர்வாகிகளும் எங்களுடைய தலைவருடைய அழைப்பை ஏற்றி எங்களுடைய பொருளாளர் திரு சி ராஜமாணிக்கம் அண்ணாச்சியும், துணைத் தலைவர் திரு சந்திரபால கண்ணாச்சி அவர்களும், செயலாளர் விஜயகுமார் அவர்களும், இளைஞர் அமைப்பாளர் திரு ராஜன் சாலமன் அவர்களும் மற்றும் பலர் வந்திருக்காங்க. எல்லாரும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகணும். மீண்டும் மீண்டும் இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஒரு மிகவும் பண்பானவர், பொறுப்பானவர். அவங்களோட பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். மிக அருமையாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பேசி சென்ற நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்களுக்கும், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்களுக்கும், இனி பேச வர இருக்கின்ற அருமை நண்பர் திரு கூடலுடைய நகராட்சி மன்ற தலைவர் அறிவரசு அவர்களுக்கும், அருமை நண்பர் ஈமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், அறிவரசு அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அருமையான இந்த காமராஜர் சபை என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு வித்திட்டவர் திரு அறிவரசு அவர்கள். அதற்கு காரணமாக இருந்தது வடக்கு நாடா சங்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய உறுப்பினர் திரு அரசு மன்ற அனைத்துக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மகளினி அக்கா திரு ஞானபாத அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அவருடைய மகளுக்கும் நன்றி சொல்லியுள்ளேன். கோவை நாடாளுமன்ற செயற்குழு உறுப்பினர் திருமதி ஞானமலர் அக்காவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது மிக அழகாக வாழ்த்துறை வழங்கிய கோவை நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் திரு விமல்நாதன் அவர்களுக்கு கோவை நாடார் சங்கம் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. பொருளாளர் திரு ராஜமாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது.
அடுத்ததாக துணைத் தலைவர் சந்தன பால்ராஜ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. கௌரவப்படுத்தவர் ஜெயபாஸ்கர். இந்த விழாவிற்காக அவர் அனுப்புவதற்கு சென்று ஒரு வருடம் ஆகிறது. பெருந்தலைவர் காப்பக விழா 2000 முறை கோவை வடக்கு நகர சங்கத்தில் தான் சில சேர்ந்து நடத்த வேண்டும் என்பதற்காக நேற்று தான் வந்தார் ஊரில் இருந்து. கோவை நாடார் சங்கத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் திரு ஸ்ரீராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறோம். நம்மளுடைய செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக எங்களுடைய மூத்த உறுப்பினர் அரசபால் டேவிட் அண்ணாச்சி அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக எங்களுடைய கோயில் நகராட்சி செயற்குழு அடுத்ததாக செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கு ஈசராஜன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்ததாக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் வடவழி நாடார் சங்க தலைவரும் திரு ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவர்களுக்கு பீட்டர் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்ததாக நாடார் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திருமதி ஞானமலர் அவர்களுக்கு நாடார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவருடைய துணைவியார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள். சரவணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். SMS காய்கறி சங்கரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். நமது சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு
நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி கவுன்சிலர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். கோவை நாடார் மதசம் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு விஜயன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பெருந்தலைவர் மரியாதைக்குரிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் அருமை சகோதரர் கோவை வடக்கு நாடார் சங்கத்துடைய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோவை வடக்கு நாடார் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஜே பொன் மாடசாமி அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆண்டுதோறும் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் நமது அழைப்பை ஏற்று நமது பள்ளிக்கு வருகை தரும் திரு இமான் அண்ணாச்சி, வாங்கண்ணே வாங்க, வந்து சொல்லுங்கண்ணே சொல்லுங்க என்று அவரை அனைவருமே கரகோசை எழுப்பி வரவேற்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். அண்ணாச்சி அவர்களை மீண்டும் வருக 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 என்று அன்புடன் அழைக்கிறோம். வாங்கண்ணே வாங்க, வந்து பல வார்த்தைகளை சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. சன் டிவி புகழ், விஜய் டிவி புகழ், மாணவ செல்வங்களின் நம்பிக்கை நட்சத்திர நாயகன் திரு இமான் அண்ணாச்சி அவர்களை வருக 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 என்று சொல்லுங்கள் அழைக்கிறோம். வாங்கண்ணே வாங்க, காமராஜர் மேடையில் 2 வார்த்தைகள் சொல்லுங்கண்ணே சொல்லுங்க என்று அன்புடன் சொல்லுங்க. வாங்கண்ணே வாங்க, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க ஐயா. ஐயா ஆண்டுதோறும் பெருந்தலைவர் காமராஜனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பித்து சென்றிருக்கின்ற மேட்டுப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஏ.கே. சிவராஜன் அவர்களே மற்றும் கவுண்டம்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்களே, மருத்துவ உதவி நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வரவிருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் கூடூர் நகராட்சியினுடைய தலைவர் அறிவக்க அவர்களே, பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்க வரவிருக்கின்ற பெரியநாயக்கப்பாளையம் பேரூராட்சி தலைவர் விஸ்வத் பிரவாஸ் அவர்களே மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய தினம் நம்மிடையே கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாளிலே வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற சன் டிவி மற்றும் கலைஞர் டிவி புகழை சார்ந்த நமது நாடார் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி அவர்களை கோவை வடக்கு நாடார் சங்கத்திலே சார்பிலே வருக வருக என்று வரவேற்று மற்றும் கோவை நாடார் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஆர் விமலராகவன் அவர்களே, கோவை நாடார் சங்கத்தினுடைய பொருளாளர் ராஜமாணிக்கம் உள்ளிட்ட நாடார் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், துணைத் தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கரிகால் அண்ணாச்சியினுடைய அழைப்பை ஏற்று இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் மகளிர்
தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நமது ஊரிலே இந்த தீபம் ஏற்று நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகளிர் அனைவருக்கும் இந்த பள்ளியின் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் உமா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இதே ஊரிலே பிறந்து வளர்ந்தவன், இன்னும் சொல்ல போனால் தவழ்ந்து வளர்ந்தவன். இந்த பள்ளியிலேயே படித்து இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் வழங்கிய இலவச கல்வியின் மூலமாக பட்டதாரியாக பொறுப்பேற்று இன்று நாடார் சங்கத்திலே பல பொறுப்புகளில் இருந்து வருகிறேன் என்று சொன்னால் நமக்கு அடிப்படை கல்வி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு ராஜகோபால் ஆச்சார் என்பவர் முதலமைச்சராக இருந்து வந்தார். அவர் மேல்வகுப்பை சேர்ந்தவர். பின்தங்கிய வகுப்பினர்கள் எல்லாம் பள்ளிகளிலே படித்து பட்டம் பெற்று உருள வேண்டும் என்பதை தடையெல்லாம் இருந்து அந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே உள்ள பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடி வைத்தார்கள். அதன் காரணமாக நிறைய பேர் படிப்பதற்கான வாய்ப்பை இழந்து விட்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் ராஜகோபால் ஆட்சியர் மூடிக்கொண்ட கல்விக்கூடங்களை எல்லாம் திறந்து அனைவருக்கும் கல்வி கற்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கின்றோம். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் முதுநிலை பட்டதாரிகளாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இதற்கெல்லாம் முதல் காரணம் கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். இங்கே பெருந்தலைவராக நமது சமுதாய மக்கள் சேர்ந்திருப்பது இந்த ஊரில் வரலாற்றில் ஒரு மிக பெரிய நிகழ்ச்சியாக நான் நினைக்கின்றேன். நாம் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கி வருகின்றோம். ஆனால் அதற்கு மேலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் நம்முடைய முதல் குலதெய்வம் என்பதை நினைத்து நமது குழந்தைகளுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. அப்படியே பெருந்தலைவருக்கு ஒரு மாலையை போட்டு அப்படியே வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம். சரியா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? அந்த மட்டும் விட்டு நீங்களே சாப்பிடுங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறாங்க. ஒரே போட்டோ போய் தள்ளிக்கிறா இது எனக்கு
கூடலூர் நகராட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூடலூர் நகராட்சி திரு அறிவரசன் அவர்களை வருக வருக என்று பாலனன் அவர்களை மேடைக்கு அன்போடு வருக வருக என்று அழைத்துக் கொள்கிறோம். நமது கூடலூர் நகராட்சியின் பொறுத்தலான வேலைகளையும் வருக என வரவேற்கின்றோம். அப்படியா? அவர் விக்டர் எங்க சித்தப்பானவர். தம்பி ரமேஷ் அவர்கள் மாறித்தனவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பழைய சோறு சாப்பிட்டாங்க யாரா? ஆஹா, 1 2 3 பேர். நீங்க எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட 110 வருஷம் இருப்பீங்க. பழைய சோறு சாப்பிட்டீங்க. சரி, ரைட்டு. எல்லாம் காலையில இருந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றவங்களாம் கை கொடுங்க. ஓ, எல்லாருமே தூக்கிட்டாங்க. ஆனா நீங்க லேட் வந்தீங்களோ? பக்கத்துல அண்ணன் இருக்கிற நீங்க லேட் வந்தீங்களா? சூப்பர், ரைட். சரி பாப்பா, இப்ப என்ன நிகழ்ச்சி பண்ணலாம் சொல்லுங்க. பண்ணுமா குட்டி சுட்டிஸ் பண்ணுவோமா? குட்டி சுட்டிஸா? நீ எல்லாம் கண்ணில் லென்ஸ் வச்சுட்டு இருக்க. கண்ணே அப்படிதான் இருக்குமா? பவர்ஃபுல் ஐட்டம். சரி, நீங்களா ஒடே நூறு மைக் ஒண்ணு கண் மைக் இருக்கா? ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். அதான் மைக் வாங்கிட்டோம். சொல்லிட்டு வாங்க. நான் மேல ஒரு 5 பேர் வாங்க. ஒரு 5 பேர் வா. இதான் ஊர்ல 5. தூக்கி வாரம் வச்சிருக்கேன். அண்ணே செட்டுக்காரங்க இதை எடுத்துருங்க. அவங்க பேர் என்ன? என்ன பேரு? சதீஷா? ரைட். என்ன படிக்க? ரைட். என்ன படிக்க? யாருக்கே மூஞ்சில காட்டிக்கிற என்ன படிக்கணும் கேட்டேன். தமிழ் கேட்டேன். என்ன படிக்க? தமிழ்நாட்டில் தமிழ் எப்படி விளையாடுவாங்க? எந்த சொல்லுவாங்க? 4 சொல்லுவோமோ 5 சொல்லுவோம். யாரு இப்ப கேட்டாலும் தமிழ்ல பேசுறேன். சரியா? ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியும். சரியா? அங்க தம்பி உங்க பேர் என்ன? யாரு? கோகுல். என்ன படிக்க? 5வது. தமிழ்ல சொல்லுவோமா இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. கை தட்டுங்க ஒரு வாட்டி. அந்த பாசம் உங்க பேர் என்ன? கிருத்திகா. பயங்கரமான பேர். நீங்க என்ன படிக்கீங்க? நீங்களும் 5வது. அருமை. அங்க உங்க நம்ம உங்க பேரு? என்ன பேரு? லோசிகா ஸ்ரீயா? பாப்பா, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியும்? என்ன அர்த்தம்? அது எங்க அப்பா இருக்கணுமா? சரி, ஓகே. லோசிகா ஸ்ரீ. அருமையா. நீங்க என்ன படிக்கீங்க? 5th. மூடியை திருப்பிட்டா தெரியுமா? எல்லாருக்கும் நான் நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், ஆங்கிலத்துக்கும் தமிழுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா எச்சி தான் மிச்சம். இப்ப நீங்க 5th சொல்லுங்க, எந்த மூஞ்சி தொடக்கணும் கண்டிப்பா. இதே 5வது அப்படின்னு சொல்லி எச்சி வராது. தமிழுக்கு இங்கிலீஷுக்குள்ள வித்தியாசம் அதான். பாப்பா, லோகேஸ்வரி என்ன படிக்கிற? இப்ப எச்சி வந்துச்சா? வரல. அதான் நான் நீ கொண்டு வரல. பேர் என்ன? இன்சி கூட சொல்றேன். எம்சி ஏரியா. இது வேற ஏதோ பேர் இருக்குது. தம்பி உங்க என்ன? மிதுன். மிதுன் கேள்விப்பட்டிருக்க. மிதுன் வித்தியாசமா தெரியாது. என்ன படிக்க? 5ஆம் வகுப்பு. கை தட்டுங்க. நீ என்ன படிக்க? 5ஆம் வகுப்பு. எல்லாருமே 5 தான். நீங்க? ஹன்சிகா. இப்ப பக்கத்துல இருக்க பிள்ளை பேர் நயன்தாரா. உங்க பேர் நயன்தாரா தானே? சிவாஜியா? நான் நயன்தாரா ஹன்சிகா சொல்லணும். நயன்தாரா நினைச்சேன். நீங்க என்ன படிக்க? 5ஆம் வகுப்பு. எத்தனை வருஷமா படிக்கமா? 1 வருஷமா?
ஒரு வருஷமா 5வது படிக்கிற ஒரே ஆள் பார்க்க மட்டும்தான் என்ன? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து குழந்தைகளுடைய அறிவு புலமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். சரியா பாப்பா? முழுக்க முழுக்க தமிழ்ல பேசணும். பேசுமா? சரியா? நீங்க இப்ப காலையில முடிச்சீங்களா? எத்தனை மணிக்கு முடிச்சீங்க? 6 மணிக்கு முடிச்சதுல இருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாம சொல்லணுமா? ஒரு இங்கிலீஷ் வேர்டு வரவே கூடாது. காலையில் நான் 6 மணிக்கு கண் முழித்தேன் அப்படி சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி செய்யுங்க. காலையில 6 மணிக்கு நான் கண் விழித்தேன். அடுத்து காலையில குளிச்சியா? எங்க போனீங்க? எதுல குளிச்சீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. எங்க போனீங்க? எதுல? ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல மக்கள் எடுத்து வாட்டர் திறந்து விட்டு அதெல்லாம் சொல்லுவீங்களா? பாத்ரூமுக்கு போனேன் அதெல்லாம் சொல்லுவீங்களா? நம்ம அதான் தமிழ்ல சொல்லுங்கன்னு சொல்றேன். பாத்ரூம் போனேன். பாத்ரூமே தமிழுக்கு மாற்றிட்டோம்யா. நம்ம அந்த பாப்பா சொல்லுங்க. பாப்பா நீங்க உங்களால ட்ரை பண்ண முடியுமா? காலையில எத்தனை மணிக்கு முடிச்சீங்க? ரைட். முடிச்ச உடனே என்ன பண்ணீங்க? காலையில முடிச்ச உடனே டக்கு ட்ரெஸ் மாத்துவீங்க. ஏமா குளிக்கலையா? பல்லு விளக்கலையா? மூஞ்சி கழுவலையா? அதெல்லாம் சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப அவன் ரெடி ஆயிட்டான். நம்மளால என்கிட்ட மட்டும் மைக் வரட்டுமியா? நான் எப்படி பண்றேன் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க அப்படின்னா. காலையில் கண் விழித்தீர்கள். ட்ரெஸ் அந்த துணி மாற்றினேன். ஆடை. ஆடைதான். ஆடையா துணியா? ஆடையா துணியா? அவன் ரெடியா இருக்காம அந்த மைக் கொடுங்க. தம்பி நீ சொல்லலாம். காலை எந்திரித்தேன். எப்போ? 6 மணிக்கு. எல்லாரும் காலையில தானே எந்திரிப்போம். எத்தனை மணிக்கா? 5 மணிக்கா? 6 மணிக்கு. 6 மணிக்கா? காலையில் 6 மணிக்கு சும்மா அப்படி இல்ல. சொல்லுங்க. 6 மணிக்கு நீங்க கண் விழித்தீர்கள். அடுத்து என்ன பண்ணீங்க? 7 மணிக்கு குளித்தேன். 1 மணி நேரம் என்ன பண்ண? 6 மணிக்கு முடிச்சிருக்காங்க, 7 மணிக்கு குளிச்சுதான். அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணு கேட்கும்ல? அந்த 1 மணி நேரம் என்ன பண்ண? 6:01 என்ன பண்ண? படித்தேன். பெரிய புலியா இருக்க கல்வி புலியா இருக்க. உங்களுக்கு காமராஜர் அவர்கள் கல்வி கண்ண திறந்தவர். ஐயா காமராஜர் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது காமராஜர் ஐயா பத்தி தெரியுமா? ஆமா. என்ன தெரியும் உனக்கு? விருதுநகரில் பிறந்தார். அப்படி சொல்லு. ஒண்ணு மாதிரி 6 மணிக்கு கண் முடிச்சாரு சொல்லக்கூடாது. விருதுநகரில் பிறந்தார். அடுத்து ஐயா காமராஜர் ஐயா பத்தி நம்ம எல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கல. அவர் பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமா. 123. 14ஆம் தேதி பிறந்தார். சரி. இன்னைக்கு டேட்டை கனெக்ட் பண்ணிட்டா பாருங்க. சரி. விருதுநகர்ல 15ஆம் தேதி பிறந்தாரா? காமராஜர் 15ஆம் தேதி பிறந்தாரு. இங்க இருக்கா தெரியுமா? காமராஜர் 15ஆம் தேதி பிறந்தாரு. ஜூலை 15. அது இன்னைக்குட. காமராஜர் எப்ப பிறந்தாரு? நீதான் பிறந்தாரா? சரி. 1903. குமாரசாமி அவர்கள். என்னமா? குமாரசாமி அவர்கள். சரி. அப்பா பேரு? அம்மா பேரு? சிவகாமி அம்மா. கை தடுங்க. அருமை. ஒரு டைம் இருக்குல்ல? விதுல். விதுல் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கான் ஐயா காமராஜர் ஐயா பத்தி. சொல்லு. வேற என்ன? இல்லடா அப்பா அம்மா பேர சொல்ல. அடுத்து என்ன பண்ணாரு அவரு? நல்ல கல்வியை கொடுத்தார். ஒரே வார்த்தையில முடிச்சா. கை தட்டுங்க. கை சொல்லுங்க. அங்க கொடுங்க. தம்பி நீங்க தமிழ்ல பேசுறீங்களா? ஐயா காமராஜர் ஐயா பத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணா? எது வேணா முடியல. நாங்க பேச முடியல. தம்பி நீங்க வந்து காலையில கண் முடிச்சதுல வந்து நீங்க தமிழ்ல சொல்லணும். சரியா? நான் காலையில் கண் முழிச்சேன். எப்பா? 6 மணிக்கு. அப்படி சொல்லு. 6 மணிக்கு கண் முடிச்சா? அவள என்ன பண்ணிட்டு இருந்த? கண்ணு மூடிட்டு இருந்தியோ? தூங்கிட்டு இருந்தா.
என்னைய கேள்வி கேட்கிறீங்க? சரிம்மா ரைட்டு. காலையில 6 மணிக்கு நீ கண் விழிப்பாய். கண் விழிச்சோட என்ன பண்ண? மேல ஒரு பேன் தெரிஞ்சதோ? பல்லு விளக்குனேன். எதை வச்சு பல்லு விளக்குன? மாட்டாம பிரஷ் வச்சு பல்லு விளக்குனேன். பிரஷ் வச்சு விளக்கணும்யா. பிரஷுக்கு தமிழ் என்னமா? பல் துளைக்கியா? பரவாயில்லையே, தமிழ் வாழுது கொடுங்க. ஆமா தம்பி, பல் துளைக்கல என்ன வச்சு பல் விளக்கல? பேச என்னது தமிழ்ல என்ன இது சொல்ற அவளுக்கு சொல்லிக் கொடு. பசை அண்ணா உங்க பேர் என்ன? அண்ணா ஜெயபாஸ்கரன் ஒரு கேட்டு இருக்கேன். பர்பஸை அண்ணா சொல்லுங்க. அப்ப பிரஸுக்கு என்ன? பிரஸுக்கு என்னது? பிரஸ் 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 தினத்தந்தி பிரஸா? அந்த பிரஸ் பிரஸ்னா பல் விளக்கம்ல, அது பேர் தமிழ்ல வந்து பல் தூரிகை. பல் தூரிகையில் பற்பசையை கொண்டு பல் விளக்கினேன் அப்படின்னு சொல்லணும். தெரியுமா? வாங்க தம்பி, தம்பி நீங்க எத்தனை மணிக்கு முடிச்சீங்க? 10 மணிக்கு. நம்மளோட லேட்டா முடிச்சு. ஏன்னா 10 மணிக்கு முடிச்சியா? இங்க வந்தது சொல்றியா? இங்க வந்தது இல்ல தம்பி. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? தமிழ்ல சொல்லு. நீங்க எத்தனை மணிக்கு கண் விழித்தாங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு கண் விழிச்சதுல இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்றத நீங்க தமிழ்ல சொல்ல போறீங்க. சரியா? சொல்லுங்க. பல் விளக்கினேன். எதை வச்சு பல் விளக்குன? பல் துளசி. பல் துளசி. கை தட்டுங்க. ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. புரியுது. அப்புறம் என்ன பண்ணீங்க? பல் விளக்குனீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? குளித்தேன். எதுல குளிச்ச? பாத்ரூம்ல. சரி, பாத்ரூம்ங்கிறதுக்கு தமிழ் என்ன தம்பி? பாத்ரூம்ங்கிறதுக்கு தமிழ் என்னமா? ஒளியல் அறை. கை தவிர அந்த பிள்ளை கை தவிர அருமை. இப்போ இந்த குழந்தைகள் மட்டும்தான் பேசுறாங்க இல்ல, பெரிய ஆளுக்கு கூட பேசலாம். யாராவது தமிழ்ல பேசுறாங்க? அங்க யாராவது லைன்ல இருக்கீங்களா? யாரு யாருக்கு பேச? நீங்க பேசல? ஒரு நிமிஷம் அவங்க பேசணும். அங்கே நின்று பேசுறேன். கைக்கு போடுறேன். ஏதோ குடிய அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க. இங்கே நிக்கணும். அங்க உங்க பேர் என்ன? அனிதாவா? நீங்க தான் அனிதாவா? அக்கா நம்ம அனிதா கிட்ட பேசிட்டு வரலாம். சரி அனிதா என்ன பண்றீங்க? நான் வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு? இங்க கம்பெனிக்கு லப்பர் கம்பெனிக்கு. லப்பர் கம்பெனியா? லப்பர்ங்கிறது தமிழா? ஆமா, லப்பர்ங்கிறது தமிழ் இல்ல. ரப்பர் தான் தமிழா? அருமை அருமை. ரைட்டு. கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. ரைட்டு. உங்க வீட்டுல பேர் என்ன? ஆனந்தன். வந்திருக்க என்ன? இல்ல வரல. ஏன் என்னாச்சு? அவர் வர மாட்டேன்னு நம்ம. சரி ரைட்டு. நீங்க சொல்லுங்க, ஆனந்தன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா அன்பா இருப்பாரு. கல்யாணத்துக்கு பிறகு அன்பா இருப்பாரா? ரொம்ப வம்பால இருக்கு. உண்மையிலையா? ஆனந்தனே எங்க இருந்து பார்த்தாலும் சொல்றான். ஆமா, உங்களுக்கு பெரிய விஷயம். கல்யாணம் கட்ட போது அன்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரு இவன்? யாருமா? எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. உங்க வீட்டுக்காரர் ஃப்ரெண்டா? உங்க வீட்டுக்காரர் யாரும் தெரிஞ்சு வச்சு வால்பாறையா? வால்பாறையா? சூப்பர். நீங்க சொல்லுங்க, காலையில நீங்க தமிழ்ல பேச முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? அங்கேயே தமிழ் வரும் சொல்லுங்க. ட்ரை பண்றாங்களா? ரொம்ப ட்ரை எல்லாம் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஆரம்பிங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு. அதான் தமிழ் அப்படிதான் இருக்கும். ஐயோ, தெரியாம இவங்க மாட்டிக்கிறது. ஆரம்பிங்க. காலையில 6 மணிக்கு கண் முழிச்சேன். கழிவறை சென்றேன். கழிவறை சென்றீர்கள். பல் துலக்கினேன். எதை வச்சு பல் துலக்கினியா? பல் துலக்கி. பல் துலக்கிய? சரி, என்ன வச்சு பல் துலக்கினிய? பசை. பசையா? பல் பசை. இது போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க அந்த பசை. பற்பசையா? சரி, பற்பசையை வச்சு பல் துலக்கினீங்க. அடுத்து முதல்ல கழிவறைக்கு போயிட்டீங்க.
சமையலறை பல்ல விளக்கி நேர சமையலறைக்கு வந்தீங்களா? சமையலறை வந்து விட்டு என்ன செய்தீர்கள்? ஸ்டவ் ஆன் பண்ணீங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் என்ன பாருங்க. அந்த அக்கா யோசிச்சாங்க, இவ்வளவு நாள் இப்படி இங்கிலீஷ் தான் பேசி விட்டுருப்பா, இவன் வந்து தமிழை திறந்து வச்சிருக்காங்க. ஆமா, என்னக்கா ஸ்டவ் என்னது? அடுப்பா? அடுப்பு தானே? கேஸ் அடுப்பா? கேஸ் தான் என்னது? எரிவாயு அடுப்பு. ஆனா இப்படிலாம் பேசுற வீட்டுல விளக்கு மாட்ட மட்டும் எடுத்துட்டு ஆமா, நீங்க ரைட்டுங்க, முயற்சி பண்ணீங்க, கை தட்டுங்க. ஆமா, வனிதாக்காவோட கை தட்டுங்க. பக்கத்து அக்கா நீங்க பேசுறீங்களா? ஏமா பேசுமா, வீடியோ அப்புறம் எடுக்கலாம். வேற யாருங்க? வேற யாரு? பாப்பா நீங்க பேசுங்க. அக்கா நீங்க தம்பி ஏங்க நீங்க வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்போம் மேடையில. அவங்க வனிதாக்கா சொன்னாங்களே அன்பா இருக்காரு ஆனந்தல்ல, அந்த மாதிரி உங்க வீட்டுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கேட்போம். அதுக்காக கேட்டேன். தம்பி வந்தாருடா, ஏன்டா அடிக்கிற மாதிரி மெதுவா சொல்லு. ஒரு பேர் இதை விட மெதுவா சொல்லு. ஓகேவா? இதை விட மெதுவா சொல்ற. இதை விட மெதுவா சொல்ல முடியாது. சரி, என்ன படிக்க? 5வது. பரவாயில்ல, தமிழ் வளர்ந்துருச்சு. அதுக்குள்ள காலையில சரி வச்சு வந்துட்டு பாருங்க. தம்பி நீங்க படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போலான்னு இருக்கீங்க தம்பி? அட பாவி, தீர்வு கேட்டார நான் யோசிக்க முடியல. தம்பி நீங்க படிச்செல்லாம் முடிச்ச பிறகு டீச்சர் 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 அவங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? காமராஜர் வளர்ந்துருக்கே, நீ எங்க வச்சிருக்கான்? கொடுங்க, அவளை கௌரவப்படுத்திடுவோம். கொடுங்க. ஏன் அருமையா வளர்ந்துருக்கா? கை தட்டுங்கய்யா அவனுக்கு. அருமை அருமை, சூப்பரா வளர்ந்துருக்காங்க. அருமையா வளர்ந்துருக்காங்க. இதே தம்பி பெரிய ஆர்டிஸ்டா நீ. அருமை. கை தட்டு, நல்லா தடுக்க கைய. இது யாரில் வளர்ந்தது? ஒண்ணு ஒண்ணு உள்ள ஒண்ணு ஒண்ணு. இது யாரு வந்தா? ஏன் யஸ்வந்தா நீயா? தம்பி இவரோட கை தட்டுங்க. காமராஜர் வயசான ஆள் மாதிரி வந்திருக்கிறார். சூப்பர் சூப்பர், அருமையா வந்திருக்காங்க. இது யாரு? இது முதல்ல உதய முட்டப்பல புரி யார் அனுப்பிது? நீ வந்தியா? யாரு? அரவிந்தா. இது யாருன்னு கேட்டேன். காமராஜர் பார்த்தாரா கதறி என்னடா. பரவாயில்ல, முயற்சி பண்ணியிருக்கான் தம்பி. ஊராட்சி ஒன்றிய தொடங்கப்பள்ளி கவுண்டம்பாளையம். தம்பி கொண்டு கை தட்டினா சூப்பர். இப்ப அடுத்து யாரு தமிழ்ல பேச போறீங்க? இல்லைன்னா பொது அறிவு போயிருமா? பொது அறிவு கேள்வி கேட்காமா? தம்பி யாரு? நீ பேசுமா? 6 மணிக்கு எழுந்திருத்தேன். இங்க வா, அப்படி திரும்பி நில்லு. அங்க பாருங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திருத்தேன். காலையில 6 மணி வரைக்கும் படுத்துருமே. 6 மணிக்கு எழுந்து விட்டேன். எழுந்தவுடன் என்ன செய்தாய்? எழுந்தவுடன் பல் துலக்கினேன். கண்ணெல்லாம் கசங்கெல்லாம் கொட்டாயிட வரலையா? அதெல்லாம் சொல்லுடா, சொல்லணும்ல. காலையில் 6 மணிக்கு எழுந்து என்ன பண்ண? அதுக்கடுத்து பல் துலக்கினேன். அங்க என்ன வச்சு பல் விளக்க சொல்லு. பல் துலக்கியில் பல் பசை வைத்து துலக்கினேன். தமிழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அருமை. நெக்ஸ்ட். அதன் பிறகு அம்மாக்கு காய் அறிந்து கொடுத்தேன். இதுக்குதான் பையன் வேணுங்க. பெற்றோர்களுக்கு தான் தெரியும். பையன் வந்து அம்மாவுக்கு காய் நறுக்கி கொடுத்துருவான். என்ன காயில? வெண்டைக்காவா? வெண்டைக்காய் நறுக்கி கொடுத்துருக்கான். வெண்டைக்காவையே நறுக்கி கொடுத்தேன். நீ சாப்பிட முடியல, அப்பதான் சமைக்க முடியும். ஏடா வெண்டைக்காயை நறுக்கி கொடுத்தேன்னு சொன்னியே. நரி சாப்பிட்டு போயிரும்ல.
ஐயோ இவங்கிட்ட வந்து தெரியாதவங்க மைக் மைக். சரி ரைட்டு. காலையில் எழுந்தாய், அம்மாவுக்கு காய்கறி வறுக்கி கொடுத்தாய். அதன் பிறகு அப்பா ஆட்டோவை கழுவி கொடுத்தேன். அப்பா ஆட்டோவையா? ஆட்டோ 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 தமிழா? சாரியா? ஆட்டோன்னு இல்ல. ஆட்டோ யாருக்கா தெரியுமா? ஆட்டோ 3 சக்கர வாகனம். தானியங்கி. தானியங்கிடா. தானியங்கி. அதான் ஆமா சரியா? தானியங்கி சொல்லு. காரியங்களை கழுவி. தானியங்கி. காலி எங்கியா? தாடி தாடி தாராக ஏங்குறது தாடி எங்கி. அதுதான் ஆட்டம் சரியா? கைத்தடுங்க தம்பிக்கு கைத்தடுங்க. அருமை. அப்புறம் என்ன பண்ண? அதன் பிறகு மறந்துட்டேன். குளிக்கும் அறையில் குளியல் அறை. சரி குளியல் அறையில் போய் குளித்தேன். என்ன எதை வச்சு குளிச்ச? மக்கள் பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. தம்பிக்கு கைத்தடுங்க. அருமை அருமை. கொண்டா கை கொண்டா. நீ போய் உட்காரு. சரி செல்வி, இப்போ நம்ம ஜெனரல் பொது அறிவுக்கு போயிருமா? உங்களோட பொது அறிவு கேட்கலாமா? தமிழ்நாட்டினுடைய தலைநகர் எது? தமிழ்நாட்டில் அது உங்களுக்கு அந்த பாப்பா கரெக்ட் சொல்றாங்க. சரி, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் டெல்லி. தமிழ்நாட்டினுடைய தலைநகர் டெல்லியா? அப்ப டெல்லியோட தலைநகர் எது? தமிழ்நாட்டினுடைய தலைநகர் எதுமா? பே ஆஃப் பெங்காலா? சென்னை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அங்க கொடுங்க பாபா. தமிழ்நாட்டினுடைய தெரியுமா? ஆமா, தமிழ்நாட்டினுடைய சிஎம் யாருமா? இப்போ முதலமைச்சர் யாரு? கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இந்த பக்கம் கொடுங்க. தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் யாரு பாப்பா? என்ன பண்ற? அங்கதான் கொடுக்கல, அங்க கொடுங்க. தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் யாரு? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு மட்டும் தெரியுமாங்க? ஏன் கட்ட கொடுப்பா மைக்க. ஏங்க 2வது வருஷத்துல 2வது கட்ட கொடு. மோடியா? தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் மோடியா? சேட்டையை முடியல. அங்க அங்க எங்க பின்னாடி அந்த சோப்பு சோப்பு சேலை கட்டிக்கிறீங்களா? மகேஷ கட்ட கொடுங்க. இங்க ஏன் கவிதை எங்க போடா? ஏன் விட்ட காரமடைக்க போறோம் எங்க புள்ள? அங்க கொடு. அக்கா நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் யாரு? கைத்திடுங்க, கைத்திடுங்க, கைத்திடுங்க. மைக்கு வாங்கி ஒழுங்கு இல்ல ஒழுங்கு. நம்ம அதுக்குள்ள வேற கொடுத்துருவோம் பதவி. கொண்டாங்க. அருமை. செல்குட்டி, நீங்க நல்லா விளையாடுவீங்களா? தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வி அமைச்சர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? கை தருங்க, கை தருங்க. அமைச்சர் தான் இப்படி இருக்கணும். என்ன சொல்றீங்க? ரைட். சரி, காமராஜர் ஐயா வந்து என்னவா இருந்தார் தெரியுமா? அப்ப தெரியுமா உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? காமராஜர் ஐயா எந்த வருஷம் முதலமைச்சரா இருந்தார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அந்த மேடையில் யாருக்கா தெரியுமா? இல்ல இல்ல பிறந்த சொல்லிட்டு கேட்கல. 1950 47 50 56 6 வருஷம் இருந்தாரு. 9 வருஷம். ஆமா, அண்ணன் கைத்தறிங்க ஒரு அருமை. பாப்பா, உனக்கு காமராஜர் ஐயாவை பத்தி என்ன தெரியும்? தெரிஞ்சா சொல்லு, இல்லை தெரியும். தெரியாதா? நன்றி. உனக்கு தெரியுமா இதெல்லாம்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அந்த இவ்வளவு பெரிய மேடையை போட்டு கொடுத்துருக்காரு யாரு? நம்ம ராமச்சந்திரன். அவன் உண்மையிலே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து அழைத்து வந்தது நம்ம ராதாகிருஷ்ணன் உட்பட ஒரு 5 பேர் உண்டு. அவங்க பேர்ல சொல்லுங்களேன். 4 பேரா? 4 ஏன் ஒரு ஆள் 8 சொல்லக்கூடாதா? பொன் மானசாமி என்ன கைது எல்லாரும். ஆமா, யாரு? பவுல்ஸ் ராஸ்லி. யாரு நீ? அவன் தாங்க பாவ நேர ரூமுக்கு வந்தாப்ல. அண்ணாச்சி ரெடியா போமா?
அவங்க சாப்பிடலாங்க. நேரம் ஹோட்டலுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி விட்டுருந்தாங்க. அருமையான உணவு வாங்கி கொடுத்தாரு. பவுல் ராசினினவங்க அவர் அண்ணனை பார்த்தாங்கன்னா லேசா காமராஜர் சாட வருதுல, இந்த மேடையில் உடனே இருந்தாரு. இறங்கி ஓட்டு பண்ணாலும் அப்புறம் அப்படியே காமராஜர் இருந்தாரு. அவங்க பின்னாடி இருக்கா? சூப்பர். ரைட்டு. அடுத்த ஆளு சேர்மத்தோய் எங்க இருக்கீங்க? சேர்மத்து இருக்கீங்களா? அவர் அண்ணனுக்கு கை தட்டுங்க, கை தட்டுங்க. அருமை. அடுத்து வசந்தகுமார். யார் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அண்ணே வசந்தனே, வசந்தனை எங்கேயும் போயிட்டு வரி என்ன அது. சரி ஓகே. அவர் அண்ணனுக்கு கை தட்டிவிங்க. வசந்தகுமார் கை தட்டியாச்சு. கலியன் கலியன் அண்ணே நீங்களா? அண்ணே அவரு முகத்தை நல்லா திருப்பி காட்டுங்க. கை தட்டுங்க. கலியன் பூங்குண்டா. செல்வகுமாரே நீங்களா? ஆளா அப்படியே கப்பு பிரேஸ்லெட் பண்ணி ஒரு 20 பவுன் போட்டுக்காப்ல. அது வெயிட்டா இருக்கு. அப்ப செல்வகுமார் கை தட்டுங்க. அருண்குமார் நீங்களா? ரைட்டு. அருண்குமார் கை நல்ல கட்டல அப்புறம் வயல் முடியும். தட்டுங்க. ஏசுராஜ் கை தட்டுங்க. சங்கர நாராயணன். என்ன கலர் போடல இன்னைக்கு? கலர் போடலையா? போட்டுக்கலாம். போட வேண்டியது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தான் போடணும். சங்கர நாராயணன் கேட்டுக்கங்க. அருமை. லூர்துமணியா? பீட்டர் லூர்துமணி. பீட்டர் என்ன யாரா? அப்ப என்ன ரெட்டா நீங்க? என்னங்க என்னடே நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க? அவர நம்மளோட லீடர் கப்பல ரெட்டை துப்பாக்கியா? என்ன கை தட்டு ஓடி கை தட்டுங்க. அருமை. நெக்ஸ்ட் நாராயணசாமி. புதுச்சேரியில முதலமைச்சர் இருந்தாரா? அவரு நாராயணமூர்த்தி. எங்க ஏங்க கை தட்டுங்க. கையை தட்டுங்க. கை தட்டுங்க. அங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு புக்கெல்லாம் ஒழுங்கா கொடுக்குற மாதிரி. வசந்த நேரம் நீங்களா? எங்க போயிருந்தீங்க? மருத்துவ ஆமா மருத்துவ முகாம் எடுத்தீங்களா? யாரும் போய் ஊசி போட்டது நீங்க போட்டியா? சுகர் இருக்க சுகருக்கு ஒரு மருந்து இருக்குமாங்க? ஒரு மருந்து இருக்குமா? சுகர் மருந்து இருக்குங்க. அது வாங்கி சாப்பிடுங்க. சுகர் செக் பண்ணி பார்த்தோம்யா? இல்லல்ல அவன் சுகர் வந்து வயசா கடவுளே இல்லை, நம்ம வீட்டுல இல்லைன்னு. அருமை. அடுத்து வந்து அண்ணன் அறிவரசன் யாரு? கை தட்டுங்க. அப்படியே பேபி விளம்பரத்து போட்டுக்கல அப்படியே இருக்க. அப்புறம் விஸ்வ பிரகாசன் யாரு? ஆஹா என்ன சிரிக்க மாட்டீங்க? சிரிக்க கை தட்டுங்க. அருமை. ஆமா குருந்தாசலம் போயிட்டாங்களா? சரி போனாலும் கை தட்டு. நான் ஒரு வீடியோல பார்ப்பேன். இதெல்லாம் அவசியமா ஏதோ வாசி விட்டுருவாங்க. ஆனா என்ன கேட்டீங்க? மொத்தமா வாசிடுறேன். எல்லாருக்கும் மொத்தமா ஒரு வாட்டி கை தட்டிடுமா? விமலா ராகவன், ராஜமாணிக்கம், பிராங்க்லின், உட்ரோ வில்சன், அருண்குமார், செல்வகுமார், ஜெயசிங்கராஜ், ராபர்ட் கன்னடி, சங்கீதா செந்தில்குமார், கலாவதி வெங்கடேஸ்வரன், சாம்ராஜ், கண்ணன் செல்வம், அற்புத சந்திரன், இளங்கோவன் நாடா, சசிகுமார், பத்ரி நாராயணன், சுவாமிதாஸ், செல்வகுமார். எத்தனை செல்வம்? செல்வகுமார், சுபாஷ் சந்திரபோஸ், சுதாகர், ஜெயக்குமார், வேலு, மகேஸ்வரன், பவுன்ராஜ், ரவிச்சந்திரன், கவசமுத்ராராம், தினேஷ்குமார், ஸ்டீபன், பொன்னுசாமி, ரவீந்திரன், பொன் சுகந்தி. யாரு பொன் சுகந்தி? சுகந்தி நீங்க என்ன பொண்ணு வந்தியா? ஆத்தாடி நிறைய பொண்ணு வச்சிருக்கீங்களோ? தூதுக்குள்ள வச்சிருக்கீங்களா? லாக்கர்ல வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? ரைட்டு. பொன்னுசாமி, ரவீந்திரன், பொன் சுகந்தி, ஐயப்பன், முத்துக்குமார், மகேஷ் பாபு, பெருமாள் கிணர், பூர்ணசன், சம்பூரணம், ரத்தினம், மேட்டுப்பாளைய, ராதிகா. யாரு ராதிகா? நீங்க கரெக்டா உங்க பேர் நிறுத்துறப்பாங்க. பீட்டர் லூர்துமணி, பாலகிருஷ்ணன், சம்பூரணம், பரிமளா தேவி, செல்லாபேரி, அனுராதா, பிரேமா, இந்துமதி, கனகா, வனஜா, மீனாட்சி செல்வி, மலர்வி, சுதா, சிவசாரதி, சங்கீதா, தீபா. பின்னாடி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பக்கத்துல இருக்க ராஜம்மா, ரங்கராஜன், கோபாலகிருஷ்ணன், தயாநிதி யாரு? கைநிதி மாரியாத்தா ஒளிபெற்றா? சுந்தர்ராஜ், வசந்தகுமார், ஜெயபாஸ்கர், பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், டி பாலகிருஷ்ணன், இபி ராஜு, ஆர் முருகேசன், அகில்மா, சந்திரசேகரன். யாரு?
நீங்க இருக்கிறா போயிட்டாரோ எம்எல்ஏ பின்னாடி வர அப்பதான் கவுன்சிலர் முடியும். ஆனந்த் நாடார், பாலா சிவலிங்கம், செல்வான் நாடார், ராமலிங்கம், முருகேசன், சுரேஷ் கோபால், ஐயா சாமி, ராஜன் ரத்னசாமி, அத்தூரிராஜ், நாராயணமூர்த்தி, இளையராஜா என்னது என்ன கவுன்சிலர்? நன்றி வணக்கம். இளையராஜா, அதுக்கப்புறம் என்ன தங்கசாமி, ஆத்திராஜா, மாரீஸ்வரன், தேவன், ராஜன், ஜோதி, சரவணகுமார், தில்லை அம்பலம், புதுசா இருக்க பேரு தில்லை அம்பலம் அவரு போயிட்டார். பீட்டர் 100 மணி சிவகுமார், ஏன்னா மத்தியானம் சோறு புரியல தாராளமே விடலா. சரி, பீட்டர் 100 மணி, ரவிச்சந்திரன், ஜெயமுருகன், திருவியராஜ், கற்பவராஜ், சிவகுமார், இன்பராஜ், செல்வன், வெங்கடேஷ், ரவிச்சந்திரன், ராஜன், கல்யன், விநாயகம், ராஜன், ரவிச்சந்திரன், தெய்வகுமார், ஸ்டாலின். யாருங்க ஸ்டாலின்? பி ஸ்டாலின், முக ஸ்டாலின், பி ஸ்டாலின் அவரு போயிட்டார். ரைட். ஜான்சன் கண்டன் தேர்மணி, திருமதி உமா, எம்ஏ, பிஎட், தலைமை ஆசிரியர். ஆசிரியர் இருக்கீங்க, அங்க இருக்கீங்களா? கை தட்டுங்க. தலைமை ஆசிரியர் கேட்க நிகழ்ச்சி சூப்பரா பண்ணிருக்கீங்க, அருமையா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அருமை. அப்புறம் வந்து கோவை வடக்கு நாடார் சங்கம், நாடார் மகாஜன சங்கம். ஒருத்தர் சொல்லலையோ, இது பேர் என்ன? ஜீவாவா? அவங்களுக்கு கேட்டுருக்கீங்க. திருமேனி. திருமேனி புதுசா திருமணி கேள்விப்பட்டிருக்கேன். திருமேனி, திருமேனிக்கு ஒரு கேட்டுருக்கீங்க. என்ன எழுத பிரசமா? இல்ல இல்ல பிரசா யூடியூப் சேனல் தெரியா? தம்பி உங்க லட்சுமணன் உங்க கேட்டுருக்கீங்க. அங்க உங்களுக்கு எங்க தாத்தா மாதிரி இருக்கப்ல அண்ணே, அவர் பேர் என்ன? அண்ணே உங்க பேர் என்ன? என்ன பேரு? ரங்கசாமியா? அப்படியே புதுச்சேரி முதல்வர் கேட்டுருங்க. அவருக்கு அண்ணன் முறையில் கேட்டுருங்க. அப்புறம் அந்த லைன்ல இருந்த 4 பேர் கேட்டுருங்க. நின்று 20 பேர் கேட்டுருங்க. பின்னாடி இருக்க இளைஞர் படை, ஆமா அவங்க முன்னாடி கேட்டுருக்கீங்க. ஆண்டனே உங்களுக்கு கேட்டு சொல்லுமா? ஆமா கேட்டுருக்கீங்க. அருமை. இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டுருக்கீங்க. அருமை கேட்டுருங்க. அப்புறம் மேடையில பேர் சொல்லாம இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு எஞ்சிருங்க. கைத்தட்டு வாங்கிடுங்க ப்ளீஸ். கைத்தட்டு நல்லா தெரியுங்க. நல்ல உச்சமா கேட்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட்டாங்க. நாங்க தான் இருப்பேன். சரியா? ஓகே, அருமை உட்காரங்க. சரி, இப்பதான் நம்ம வந்து குழந்தைகிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புது வரும் நீங்களா? மைக்குங்க, மைக்கிங்க இருக்கு. என்ன பாப்பா பாட்டு பாட முடியல? ஏவா இது யார் தெரியுங்களா? இது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியுமா? அவரை எங்கேயா பாக்குறீங்களா? சரி, பாத்து இவருடைய பேர் வந்து மகேஷ் குமார். நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். ஆனா அவரை பார்த்தா கொஞ்சம் எங்க தெரியணும்ல, நம்மளை பார்த்தா கொஞ்சம் வயசா தெரியுது. மகேஷ் குமார் கேட்டுட்டு நிகழ்ச்சி வர்றதுக்கு மெய்யான காரணம் அவர் மகேஷ் குமார். ஏ சத்தியுடனே இவங்க கிளாஸ்மேட் தான். என்ன பால் பல்லகம் என்ன பல்ல துப்பிட்டியா? இங்கதான் இருக்கியா? சூப்பர். என்ன பண்ற? ஓ மகேஷ் கூட இருக்கியோ? சூப்பர். ரைட். வாங்க 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 வாங்க. சரி வாங்க வாங்க. புது வரவு சரியா? யாரு? அப்படியா? வாங்க 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 வாங்க. 2 வாங்க பேசி போங்க. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. வீட்டுல ஒரு அக்கா கூப்பிடுறாங்க, எனக்கு தெரியுது. போன் வீட்டுல இருந்து வருது. ஹலோ போங்க வந்து அங்க எங்க விட்டுரு. வா வா கலைவர் குழு குழு. இல்ல ஒண்ணும் பண்றேன், நான் எப்போ வேணாலும் பண்ணுவேன். ஒண்ணு கூடலூர் நகராட்சியில் இன்றைய தினம் எழுச்சியாக
அண்ணா ஒரே நிமிஷம் போட்டோ எடுத்துக்கலாம் இருங்க. போட்டோ எடுத்துக்கலாம். அண்ணா அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அண்ணா அப்படியே இருங்க. அண்ணா அண்ணா அப்படியே இருங்கண்ணா. பெருந்தலைவர் மக்கள் தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாள் நன்னாளில் வழக்கத்தை விட வெகு விமர்சையாக இன்றைய தினம் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. கல்வி கண் திறந்த தலைவர், எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மதிப்புக்குரிய காமராஜருடைய பிறந்த நன்னாளிலே நாம் அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மனதிலே ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் அவருடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்த்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக தமிழகத்துடைய முதலமைச்சருடைய மேலான ஆட்சியில இன்றைய தினம் தமிழகம் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர் அடியொட்டி தமிழகம் எல்லா வகையிலும் சிறந்து விளங்க இந்த நன்னாளிலே தமிழகம் முழுவதும் பெயர் வாய்த்த நம்முடைய இமாம் அண்ணாச்சி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு கூடலூர் நகராட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நாடார் சங்கத்துடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போல மாவட்டத்துடைய துணை பொறுப்பாளருக்குரிய மாடசாமி நம்முடைய நகராட்சியுடைய நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும், அதே போல அண்ணன் விஜயம் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய பெருநாயக்கமலை பேராட்சி மன்றத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விஸ்வபிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றிகளை விடைபெறுகிறேன். காமராஜருடைய புகழ் ஓங்கிய அவருடைய கருத்துக்கள் எட்டு திசையும் கொண்டு சேர்த்து அவருடைய நாமத்தை புகழ்ந்தாடி நாம் தொடர்ந்து செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எத்தனையோ பணிகள் இருந்தாலும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொள்வதற்காக இங்கே வருகை தந்து சிறப்பு உரையாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் திரு அதிகரசன் அவர்களுக்கும், பெரியநாயக்கம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பதான் அண்ணனை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த சாலை வந்து வேற பேர்ல இருக்கோ? ஆமா, காமராஜர் சாலை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறதே காரணம் வந்து இல்ல, அதனாலே அதுக்கு காரணம் நீங்க தானே. நம்ம அண்ணனுக்கு நல்ல உடனே கேட்கறாங்க, அருமையா கேட்கணும். அதாவது ஐயா காமராஜர் அவர்களை பற்றி ஒரு சிலர் பேசுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனா அண்ணன் செயல்ல காமிச்சிருக்காருல்ல, அதுக்காக பெரிய விஷயம். அண்ணனுடைய ஃபேமிலி எல்லாம் வந்து சொன்னார், பெரிய பெரிய ஐஏஎஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில. அதே போல நீங்களும் படிச்சு பெரிய ஐஏஎஸ் ஆகிடணும், தெரியுமா? ரைட், ஓகே, ரைட்ல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. வாங்க, உங்களுக்கு தேவை சொல்லணுமா? சொல்லுங்க. வயது குறைந்த கொலுசுல என்றும் 16. மார்க்கண்டேயன் கேள்விப்பட்டிருக்கேன், 78 பிறந்தாரா? வயசா? ஏன் இவங்க 78 யாராவது நம்புவாங்களா? என்ன ஒரு 45 வயசு மதிக்கலாம், நம்ப முடியும். ரைட்ல பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. உங்களுடைய சேவை தொடரட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த இதுல வந்து நம்ம இப்ப ஐயா காமராஜர் ஐயாவுடைய சிலைக்கு மாலை போட்டோம்ல, அது வந்து சண்முக நாடார் ஃபேமிலி வந்துட்டாங்களா? கேட்டாங்களா? நீங்க அவங்க பையனா? நம்ம கை தருங்க, அவங்க கை தருங்க. காமராஜர் ஐயாவுக்கு சிலை வைக்கிறது பெரிய ஒரு மனசு வேணும். அந்த மனசு வந்து அவங்க ஃபேமிலியா செஞ்சிருக்கீங்க. முருகேசன் கவுன்சிலர் அவர்களுங்களா? உங்க தம்பியா? இவருடைய தம்பி முருகேசன் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்களே, கவுன்சிலர் இருக்காருமே. நாம அவர்களுடைய கையை தட்டிடுங்க. அடுத்தாப்புல வரும் தேர்தலில் ஓட்டு போட்டுருங்க. சரியா? இப்படி பிரச்சாரம் முடிச்சாச்சு. ப்ரோக்ராம் பிரச்சாரம் எனக்கு இருந்தா ஆளுங்க
சரி அங்கே உட்காருங்க பாவம் எனக்கு நின்றுட்டு மைக்கு கொடுப்பா யார் நல்லா பேசுவா ஏன் தம்பி இல்லை அவனுக்கு தேவைப்படல சும்மா நின்று இருக்கான் அதான் வச்சேன் வாட்டர் பாட்டிலுக்கு சேரா அதை மைக்கு கொடுங்க வாங்க சொல்லி மைக் கொண்டா அதில் மைக் கொண்டா மைக் இங்க இருக்கா பாப்பாங்க உங்க பேர் என்னமா ஆன் பண்ணிக்க மேல தள்ளு டெல்பி ரூபா. டெல்பி ரூபாவா புதுசா இருக்க பேரு உங்க அப்பா பேர் என்ன துரைராஜ். துரைராஜ் வந்திருக்காங்களா வரல எங்க போனாரு வேலைக்கு போயிட்டாங்க. எங்கம்மா வேலைக்கு. நீங்க என்ன நாள் நீங்க வேலைக்கு போலாமா சரி பரவாயில்ல அவருக்கு என்ன பிரச்சனை வேலைக்கு போய் தப்பிச்சாப்ல அம்மா பேர் என்னமா சுகந்தி. சுகந்தி ரைட்டு அவங்க அம்மா வந்திருக்காங்களா நீங்க ஓ நீங்க எந்த சுத்தினாலும் நீங்க தான் வர்றீங்க கண்ணுக்கு சரி ஓகே பாப்பா நீங்க என்ன படிக்கிறீங்க மூணாவதா கைத்தனையா தமிழ்ல சொல்லிருக்காப்ல அதுமே தம்பி காமராஜர் போட்டிருக்கியோ தம்பியே தங்கச்சா பாப்பா பேசுவாப்லையோ இந்த ஒரு வார்த்தை பேசிட்டு கொடுத்துட்டேன் செலவுட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா ஓகே உங்க பேர் என்ன தமிழ். தமிழ் தமிழுக்காக தான் போராடுகிறாங்க நம்ம தமிழ் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கவும் சரியா நீங்க பாப்பா என்ன படிக்கீங்க மூணாவதா சரி நீங்க படிச்சு முடிச்சு எந்த வேலைக்கு போறீங்களா டாக்டர் கை தட்டுங்க ஐயா வருங்கால டாக்டர் வைக்காப்ல நம்ம எல்லாம் கதை ஊசி போய் போடணும் ஆனா ஊசி போடுறது நம்ம விருப்பம் வந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைண்ட் வரதா கால் பண்ணியிருந்தாங்க அதனால நான் வந்துட்டு என்னோட ஸ்டுடியோக்கு வந்துட்டேன் ஸோ நம்ம ஸ்டுடியோமே பார்த்தீங்கன்னா கூடலூர் கவுண்டம்பாளையம்லேயே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டுடியோ இருக்குது மேக்கப் ஸ்டுடியோ ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிரைடல் புக்கிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கிளாஸஸுமே எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம மேக்கப்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்கப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் மேக்கப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயப்படவே வேண்டியதில்லை அண்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே என்னோட ஒர்க்ஸ் தான் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஜீ தமிழில் அண்ணான்னு ஒரு சீரியலில் இருக்குது ஸோ அதில் வந்து கடைசி தங்கச்சியை போலீஸாக வராங்க இல்லையா ஸோ அவங்க தான் இவங்க பேர் வந்துட்டு ஒரிஜினல் நேம் வந்து சுசித்ரா இவங்க பேர் வந்து வைஷாலி இவங்க சன் டிவி சீரியல்ஸில் வந்திருக்காங்க டான்ஸ் ப்ரோக்ராம் இப்போ ஜீ தமிழில் வந்துட்டு நடிச்சிட்ருக்காங்க அண்ட் இவங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் மீனாவாக இருக்காங்க இல்லையா இவங்க பேர் ஹேமா இவங்களுக்கும் வந்து நான் ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பண்ண மேக்கப் தான் இவங்களுக்குமே வந்துட்டு நான் தான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வராங்க என்னை கூப்பிட்ருக்காங்க நான் போய் மேக்கப் பண்ணுவேன் அண்ட் இவங்க வந்து மிஸ் கோயம்புத்தூர் அண்ட் இது வந்து அம்மா ஒரு 5 years பேக்கு எடுத்தது ஆக்சுவலி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ இவங்க கிட்ட தான் வந்து நான் படிச்சிருந்தேன் அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்டையும் நான் படிச்சிருந்தேன் இவர் வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அண்ட் இது எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்கப்பில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு எடுத்த ஃபோட்டோ அண்ட் இந்த மாதிரி சாரீ வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன்லேயுமே வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த சாரியும் வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டீங்க இல்லை கொரியர் கூட பண்ணி விட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் இந்த மாதிரி நெயில்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்ன்னு சொல்லுவோம் நெயில்ஸ் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரா ஃபேஷியல் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பராக இருக்குது நான் ஆக்சுவலி டாக்டர்கிட்ட வந்துட்டு இந்த ஹைட்ரா ஃபேஷியல் வந்துட்டு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால சூப்பரான ரிசல்ட் வருது எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு இருக்குது அப்படிங்கிறதும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்மளோட ஹைட்ரா ஃபேஷியல் ரூமை பார்த்துடலாமா சடா ஆக்சுவலி இதை வந்துட்டு ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் அண்ட் இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம் இது வந்துட்டு நம்மளோட காட் ஓகே தேங்க்யூ ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே அதில் மேக்ஸிமம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ